கொள்ளலாம். ஒரு யுகத்தின் முடிவில் மகா பிரளயம் உண்டாகி எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் ஒடுங்கின. அண்டத்தில் சிறிய அசைவு கூட இல்லாமல் சகலமும் ஸ்தம்பித்து விட்டது. உயிர்கள் மேல் கருணை கொண்ட அன்னை பார்வதி அசையாமல் இருந்த அண்டம் அசையவும் உயிர்கள் மறுபடி இயங்கவும் 4 ஜாமமும் சிவனை வேண்டி ஆகம விதிப்படி தவமிருந்தாங்க. அவங்க தவத்துக்கு மனமிறங்கி சிவபெருமான் பொழுது விடியும் நேரத்தில் அம்பிகைக்கு காட்சி தந்து தன்னிடம் ஒடுங்கி இருந்த உயிர்களை அண்டத்தையும் மறுபடி படைத்தார். அப்போது பார்வதி தேவி, சுவாமி, நான் தங்களை பூஜித்த இந்த இரவு சிவராத்திரி என்று அழைக்கப்பட வேண்டும். இந்த நாளில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் மறுநாள் சூரிய உதயம் வரை உங்களை பூஜிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் முக்தியையும் அருள வேண்டும் என்று வரம் வேண்டினார்களாம். சிவபெருமானும் அவ்வாறே அளித்தார். அப்படி அம்பிகை ஈசனை வழிபட்ட இந்த நாள் மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகிறோம்.